70 தரம் கெஞ்சினான். இப்ப காரூன் ஃபுல்லா சுழி வாங்கப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டானாம், யா மூசா, இதுக்கு காரூன் யார்? முஸ்லிமா? காரூன் முஸ்லிமா சகோதரர்களே? காரூன் யார்? காஃபிர், அல்லாஹ்வை மறுத்தவன், ஜக்காத் கொடுக்காதவன், பெரும் பாவி. அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா, மூசாவே, மா அவ்லவ கல்பக், ஏன் உங்களோட உள்ளம், உங்களோட இதயம் இவ்வளவு கடினமாக மாறிட்டு? இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே. கேட்டானா மூசா, இஸ்தகாஸ பிக 70 மர்ரத்தன் ஃபலம் துரிஸ்ஹு. அந்த காரூன் 70 தரம் கெஞ்சினானே, உதவி கேட்டானே, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தினானே, ஃபலம் துரிஸ்ஹு, உங்களுக்கு இரக்கம் வரலையே, நீங்க அவனை காப்பாத்தலையே. அல்லாஹ் சொன்னானாம், லவிஸ்தகாஸ பி மர்ரத்தன் லஅபுஸ்துஹு. மூசா மூசாண்டு 70 தரம் கெஞ்சின அந்த வாயால ஒரு தரம் அல்லாஹ் என்ன காப்பாத்து என்று சொல்லி இருந்தான், நான் அவனை காப்பாத்தி இருப்பேன். அது மட்டும் இல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் பூமியை யாருக்கும் வழிபடாமல் ஆக்கி இருப்பேன். எவ்வளவு இரக்கம் உள்ளவன். ஆனா உலகத்துல மட்டும்தான். சக்கராத் வந்து விட்டால் அவன் ரஹீமாக மாறி விடுவான். கியாமத்து நாள் வந்தால் அவன் ரஹ்மான் இல்ல, ரஹீமாக மாறிடுவான். ரஹீம் என்றா என்ன? நல்லவங்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். அதுக்குதான் சொல்றோம், உலகத்துல நல்லவனாக வாழ்ந்தால் நல்லவனா மௌத்தா போய்த்திரலாம், நல்லவனா மௌத்தாயிரலாம், நல்லவனா வாழணும் உலகத்துல. அப்பதான் நல்ல மௌத்து வரும். பாட்டிலையும் படத்திலையும் கூத்திலையும் கும்மாளத்திலையும் போனோகிராஃபிலையும் காலத்தை கழிச்சிட்டு நாம் மதீனாவுல மௌத்தானுண்டு கனவு கண்டு சரி வருமா? சொல்லுங்க சகோதரர்களே. ஒருத்தர் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, ஏ லெவல் எக்ஸாம், பயோ படிக்கிறார். அவருக்கு ஆசை என்ன? மெடிக்கல் ஃபேக்கல்டி கெடுபடணும். படிக்கவில்லை, எக்ஸாம் எழுதலாம். போவானா இவன் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு போவானா சகோதரர்களே? கனவுல ஒரு ஃபேக்கல்டிக்கும் போக மாட்டான், ஃபேக்கல்டி வாசலுக்கும் போக மாட்டான். ஏன்? படிக்கல. உலகத்துல பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சிட்டு கலிமா, சக்கராத்துல கலிமாவை எதிர்பார்த்தா கிடைக்குமா? டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும், டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா சகோதரர்களே? சொல்லுங்களே. டேட் ஆஃப் டெத் and டேட் ஆஃப் டெத் நான் சொல்லுவேன். சொல்லுங்க யார் சரி? உலகத்தில் உள்ள எந்த பெரிய சயின்டிஸ்டுக்கும் சொல்லல. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல மௌத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். குர்ஆன்ல 70 இடங்கள்ல மவுத் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல 115 இடத்துல ஆகிரத் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல 2 இடத்துல சக்கராத் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். ஏன்? அல்லாஹ்க்கு மவுத் இருக்குதா? அல்லாஹ்க்கு சக்கராத் இருக்குதா? யார் மௌத்தாகும்? நானும் நீங்களும் மௌத்தாகும். அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான், உலகத்தை நம்பி ஏமாந்துராத, மௌத்த நின, இஸ்லாத்தை விளங்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ரொம்ப தேவையான ஒரு யங்ஸ்டர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபியான் எத்தனை வயசுல தெரியுமா? 16 வயசுல. குர்ஆன் தஃப்சீர்ல இருந்து நான் பேசுறேன். சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். தஃப்சீர படி பாருங்க. 16 வயசு. ஈராக்ல கன்ஆன்ல வாழ்ந்து இருக்கிறாங்க. ஈராக்ல முதலாவது நபியானத்தோட பாப்பா கிட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, 16 வயசு பொடியன் வந்து சொல்றார், வாப்பா வாப்பா அல்லாஹ்வை வணங்க. நீண்ட நல்லா சொல்றதுக்கு நேரம் இல்லை, நீண்ட சம்பவம். சூரா மரியம பிரட்டி பாருங்க. பாப்பா இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க. வாப்பா யார் தெரியுமா? ஆசர் யாருன்னு சொன்னா சிலைகளை செஞ்சு வியாபாரம் செய்தவர். அவர் தொழிலே சிலை செஞ்சு விற்கிறது. மகன் என்ன செய்யறான்? வியாபாரத்துக்கே தடை போடுறானே, சிலையை செஞ்சு விற்கிறது தான் அவர் தொழில். இவன் வந்து அல்லாஹ் என்றான், சிலையெல்லாம் வணங்காதீங்க என்றான், பொய் என்றான். இது என்ன புதிய கூத்து? பாப்பா பார்த்தார், இவருக்கு இடம் கொடுத்தா சரி வராது, சொன்னார் பொத்துவாய. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஇல்லம் தன்தஹி இப்ராஹிம், இந்த தாவத்தை, இந்த இஸ்லாத்தை நீ உடல்ல சொன்னா ல அர்ஜு மன்னக், வாப்பாண்டு பார்க்காம நான் கல்லால் அடிச்சொன்ன கொள்ளுவேன்.
16 வயசு பொடியன் சொன்னார், வஹ்ஜுர்னி மலியா, எனக்கும் உனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல, வெளியரங்கு வெளியரங்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார், பெத்தவனா படைச்சவனா? எப்படி சோதனை? 16 வயசு புள்ளைக்கு வந்த சோதனை. வாலிபர்கள் விளங்குங்க, இதை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் மனசு அப்படித்தான் சகோதரர்களே. பாவத்தை செய்யறதுக்கு யாருக்கு இன்பம் இல்லை சொல்லுங்களே? பாவத்தை செய்யும் பொழுது இன்பமாகத்தான் இருக்கும், முடிஞ்சதுக்கு பின்னால கை சேதம் தான். வெக்கம், ரோஷம், வெக்கக்கேடது, இன்பம் அல்லாது, அது ஷைத்தாண்ட ஏமாத்தம். அது பார்க்கும் போது இன்பமாத்தான் இருக்கும், தக்பீர கட்டினா அந்த சிந்தனை வந்தா எப்படி இருக்கும்? கேவலம், அது அருவருப்பு. சகோதரர்களே, அதான் வாலிபனுக்கு இருக்கிற கூலி வயோதிபர்களுக்கு இல்லை. ஏன்? நஃப்சு கூடையா பிடிக்கும், ஆனா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, பெத்தவனா படைச்சவனா? படைச்சவன் தான் முக்கியம், படைச்சவன் தான் முக்கியம், பெத்தவர் தேவையில்ல. வெளியிறங்கி நாங்க ஊட்ட ஊற்றி. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், நண்பா, அல்லாஹ்ட கூட்டாளி தானே, அல்லாஹ்ட நண்பன் தானே. வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, என்னுடைய நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். லேசா அல்லாஹ்ட நண்பனாக இயலுமா? லேசா அல்லாஹ்க்கு ஃப்ரெண்டாக இயலுமா? தியாகம் செய்யணும் உலகத்துல. 16 வயசிலேயே தியாகம். அல்லாஹ் சொன்னான், நண்பா, எனக்காக நீ உண்ட வாப்பாவை விட்டியா? உனக்கு நான் இப்ப கிராஜுவேஷன் வைக்க போறேன், வா. என்ன கிராஜுவேஷன் தெரியுமா? உனக்கு ஒரு பட்டம் தரப்போறேன். இதுக்கு பின்னால நபிமார்களுக்கெல்லாம் வாப்பா நீதான். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைகள், 2 மனைவி. ஒரு மனைவி சாரா, சாராக்கு பிறந்தவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த மனைவி ஹாஜர், ஹாஜருக்கு பிறந்தவர் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பனு இஸ்ராயில்ல வந்த 70,000 நபிக்கு மேல் அந்த பரம்பரையில வந்தவங்க. நபிமாருடைய வாப்பா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில ஒரு நபியும் வரல. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ஒரே ஒரு நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தார். அல்லாஹ்வுக்காக வாலிபத்துல, வாலிபம் தான் முக்கியம். இங்கே வாலிபத்துல அல்லாஹ்வுக்காக நீ யங்ஸ்டராக இருந்து கொண்டு 16 வயசுல வாப்பாவை விட்டுட்டு நான் தான் முக்கியம் என்று வந்தியா? உனக்கு நான் வச்ச கிராஜுவேஷன், இதுக்கு பின்னால் அபுல் அம்பியா, நபிமாருக்கெல்லாம் வாப்பா நீதான். 2வது சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன தெரியுமா? ஊரை விட்டு வெளியிறங்கணும். இப்ப இராக்க விட்டு வெளியிறங்க சொல்லிட்டாங்க. ஏன்? சிலையெல்லாம் உடைச்சு போட்டார். சிலையெல்லாம் உடைச்சி பெரிய சிலைட கழுத்துல கத்திய வச்சுட்டார். எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, ஊர்ல நீங்க மட்டும்தான் இருந்த? சொன்னார், பெரிய சிலை கிட்ட கேளுங்க, அவர கழுத்துல தான் கத்தி இருக்குது, எப்படி அடி? அதுகிட்ட கேட்டா அது பேசுமா? நெருப்புல போட ரெடி ஆயிட்டான், நெருப்புல போட ரெடி ஆயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம் சகோதரர்களே, நெருப்புல புழுற சும்மாவா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கிலோமீட்டர் கணக்குல நெருப்பு பத்தது. துருக்கியில ஊர்ஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தின இடம். துருக்கியில இருக்குது. துருக்கியில கிழக்கு பகுதியில, ஈஸ்ட் பகுதியில ஊர்ஃபா அந்த இடத்துல பேர். முர்ஷித் மௌலவி கிட்ட ஜமாத் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார். முர்ஷித் முலஃபர் ஹுமைதி ஹசரத் அவங்க கிட்டத்துல கடைசியா துருக்கிக்கு ஜமாத்ல போயிட்டு அதை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி தெரியுமா மாத்தி வச்சிருக்கிறான்? பெரியோரு நீர் ஊற்றாக எல்லாம் மாத்தி வச்சு செய்த தியாகம். உடுப்ப கலட்டிட்டாங்க. கிட்ட நெருங்கிய நெருப்புல பெரியோரு ஒரு மஞ்சனிக்குன்னு சொல்லுவாங்க அரபுல, அந்த அரபுல அதுக்கு கவன் ஆயுதம் அகப்ப மாறி ஒன்றுல கட்டி, அவங்களுக்கு விளங்கும் நான் சொல்றது, யுத்தத்துக்கு எல்லாம் பாவிப்பாங்க அந்த காலத்துல, பெரிய போலையெல்லாம் போட்டு அடிக்கிறதுக்கு. அதுல கெட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடுப்பெல்லாம் கலட்டிட்டான். யாருக்காக உடுப்பு கலட்டப்பட்ட, நிர்வாணப்படுத்தப்பட்ட? யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, பொம்பளைகளுக்காக அல்ல, பாவத்துக்காக அல்ல,
அல்லாஹ்வுக்காக உடுப்பு கலட்டப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில எல்லாரும் நிர்வாணியாக இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அல்லாஹ் முதலாக பட்டு உடுப்பாட்டுவான். ஏன் அங்க எல்லாரும் நிர்வாணியா நில்லு, என்ற கூட்டாளி என்ற நண்பன் எனக்காக உடுப்பு கலட்டப்பட்டு நிர்வாணியாக நின்றார். அதுக்கு நான் அவருக்கு பரிசு கொடுக்கணுமா இல்லையா? வாலிபர்களுடைய தியாகம் வரலாறாக மாறும் சகோதரர்களே, வரலாறாக மாறும். இரண்டாவது சோதனை என்ன?